9 கார் இருக்கிற ரேக்கு தாங்க நம்ம மவுண்ட் டு பீச் வந்து இந்த எம்ஆர்டிஎஸ் செக்ஷனில் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. மற்ற இடத்தெல்லாம் வந்து 3 ஃபேஸ் ஏசி மோட்டர் இருக்கிற அந்த ஒயிட் கலர் ட்ரெயின் வந்துடுச்சுங்க. பட் இங்கே வந்து இந்த டிசி மோட்டரில் ரன் ஆகக்கூடிய இந்த ட்ரெயின் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த 9 கார் ரேக்கில் பார்த்தீங்கன்னா 3 மோட்டர் கார் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 9 கோச்சஸில் வந்து 6 கோச்சஸ் வந்து ட்ரெய்லர் கோச்சஸும் 3 கோச்சு வந்து எலக்ட்ரிக் பவர் அப்சர்வ் பண்ணி அதை புல் பண்ணக்கூடிய மோட்டர் இருக்கிறதுனால மோட்டர் கோச்சஸும் இருக்குது. ஸோ 3 மோட்டர் கார் ப்ளஸ் 6 ட்ரெய்லர் கார், மொத்தமாக இந்த 9 கார் ரேக் வந்து ஒரு செட் ஆஃப் ட்ரெயினாக இது வந்து எலக்ட்ரிக்கல் மல்டிபிள் யூனிட் வந்து செயல்படுது. ஸோ இதோட நம்ம பேரலாக சைக்கிளில் போகும் பொழுது ஒரு சின்ன ரேஸ் போகிற மாதிரி ஒரு அட்வென்ச்சர் நமக்கு தெரியுது. என்னோட சேர்ந்து இந்த சின்ன 2 மினிட்ஸ் வீடியோவை நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். எம்ஆர்டிஎஸ் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் மேலே போயிட்டுருக்கோம். இது வந்து வயாடக்ட் டெக்னாலஜியில் தான் கட்டப்பட்டது. பீச் ஸ்டேஷன்லேருந்து மவுண்ட்டுக்கு வரும் பொழுது 2 தடவை பிரிட்ஜ் மேலே ஏறி இறங்குங்க. ஒன்று வந்து பார்க் டவுன் ஸ்டேஷன் வந்த உடனே இந்த ட்ரெயின் வந்து லெஃப்ட்டில் ஒரு கர்வ் வந்து ஏறும். ஸோ கர்வு திரும்பிக்கிட்டே அது வந்து மேலே ஏறும் பொழுது நமக்கு சிந்தாரிப்பேட்டை வந்து எலிவேஷனில் வந்துடும். ஸோ சிந்தாரிப்பேட்டிலேருந்து மயிலாப்பூர் வரையும் இந்த மாதிரி பேலஸ்ட் இருக்கிற ட்ராக்கில் தான் ஓடும். பேலஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கல் இருக்கக்கூடிய ட்ராக்கில் தான் ஓடும். அதுக்கப்புறமா திருமயிலை இந்த மயிலாப்பூர் ஸ்டேஷனில் இருந்து திரும்பவும் உங்களுக்கு வந்து தரமணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம மெட்ரோ ட்ரெயின் ஓடுது இல்லைங்களா, பேலஸ்ட்லெஸ் ட்ராக்கு, ஜல்லி இல்லாத ட்ராக் இருக்கும், அந்த செக்ஷன் தான் ஓடும். இந்த பேலஸ்ட்லெஸ் செக்ஷனில் ட்ரெயின் ஓடும் பொழுது உங்களுக்கு நாய்ஸ் ஏற்படுறது ரொம்ப குறைவாகவே உங்களுக்கு தெரியுங்க, நல்லா இருக்கும். ஸோ இந்த செக்ஷனில் இந்த ட்ரெயின் இங்கே வந்து அப்புறம் செக்ஷனில் ட்ரெயின் வந்தது அப்புறமா தரமணி டு பெருங்குடி வந்து கிராஜுவல் வந்து கிரேடியன்ட் குறையும். ஸோ தரமணி வந்து 2 ஃப்ளோர் இருக்க ஹைட்டில் பெருங்குடி வரும்போது 1 ஃப்ளோர் ஆகவும், அதே பெருங்குடி டு வேளச்சேரி வரும்பொழுது கம்ப்ளீட்டாக கிரவுண்ட் ஃப்ளோர் வந்துருங்க ட்ரெயின். திரும்பி கிரவுண்ட் ஃப்ளோர் வந்த இந்த ட்ரெயின் வந்து வேளச்சேரியில் இருந்து மவுண்ட் நோக்கி போகும்பொழுது இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த கிரேடியண்ட்டை மீண்டும் வந்து அது ஹைட் ஏறும். இது வந்து எம்ஆர்டிஎஸ் வந்து சென்ட் தாமஸ் மவுண்ட் வரைக்கும் பிரிட்ஜ் மேலேயே தாங்க போயிட்டுருக்கோம். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.